Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணம் காவல் மரணம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஒன்றுமில்லாத புகாரில் ஒருவரை இப்படி அடித்த காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அஜித்குமார் மீது நிக்கிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை என்றும் சிபிஐ பதில் தெரிவித்திருக்கிறது. ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்து விட்டனர் என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளி அந்த அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள காவலர்கள் ஜாமீன் வழங்க கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதே போன்று சிபிஐ தரப்பிலும் சில தகவல்களையும் கூறப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம் என்பது உறுதியாகி உள்ளது என சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு ஒருவரை அடித்து கொலை செய்து விட்டனர். புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதா எனவும் நீதிபதி கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். திருப்புறம் அந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் அந்த காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரை கடந்த 2025 ஜூன் மாதம் 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவல்துறையினர் விசாரித்தனர். அதில் ஜூன் 28ஆம் தேதி அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்கள் கண்ணன், ராஜா, ஆனந்த் மற்றும் பிரபு, சந்திரமணிகண்டன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள 5 காவலர்கள் அந்த ஆனந்த் உள்ளிட்ட அந்த 5 பேர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் அஜித்குமாரின் மரணம் ஒரு காவல் மரணம் என்பது உறுதியாகி உள்ளது எனவும், வழக்கில் அந்த பதியப்பட்டுள்ள 10 பேருக்குமே இதில் தொடர்புடையது உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிபதி நகை திருட்டு பூட்டு அளிக்கப்பட்டது உண்மையா என கேள்வியை எழுப்பினார். அதற்கு சிபிஐ தரப்பில் அது உண்மை இல்லை, அறிக்கை தயாராகி வருகிறது எனவும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் ஒருவரை அடித்து கொலை செய்து விட்டனர், புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே எனவும் அவர் அதே போன்று அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இதற்கு என்ன காரணம், முன்விரோதம் ஏதும் இருந்ததா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்விரோதம் ஏதும் இல்லை, டிஎஸ்பி விசாரிக்குமாறு கூறியதால் இவ்வாறு நிகழ்ந்துள்ளது என அந்த சிபிஐ தரப்பில் அந்த தகவல் என்பது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து நீதிபதி யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும், மனசு பதறுகிறது எனவும், ஒன்றுமில்லா விஷயத்தில் ஒருவரை இப்படி அடித்திருக்கிறார்கள், காவல்துறையினர் பாடம் புகட்ட வேண்டும், காவல்துறையினருக்கு இந்த விவகாரத்தில் பாடம் புகட்ட வேண்டும் என குறிப்பிட்டு வழக்கை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.